அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடகனசாலை பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக பெருமாம்பட்டி பகுதியில் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக மதியழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்கனசாலை மற்றும் வேம்படிதானம் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார். முன்னதாக சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்துள்ள எடப்பாடி கே பழனிசாமிக்கு வரும் வழியில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் காசாபாளையம் மற்றும் பெருமாம்பட்டி இடங்கனசாலை ஆகிய பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இரண்டு புறமும் நீண்ட வரிசையில் நின்றிருந்த பெண்கள் மலர் தூவி பொதுச் செயலாளர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். காக்காபாளையம் பகுதியில் வீரபாண்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வரதராஜ் தலைமையிலும், பெருமாம்பட்டி பகுதியில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேஷ் தலைமையிலும், இடங்கனசாலை பகுதியில் அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் முத்து தலைமையிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இடங்கனசாலை, அதாவது சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்கனசாலை பகுதியில் அதிமுக கழக கொடியை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்றி வைத்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். இடங்கனசாலை நகர கழக செயலாளர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுந்தரராஜன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.